ஓகே गाइस ஃபர்ஸ்ட் இந்த பேக்ரவுண்ட்ல ஏதாவது சத்தம் அதிகமா வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே அந்த ட்ரில் போட்டுட்டு இருக்காங்க ரோட்ல. இவங்களுக்கு இதே வேலையா போயிருச்சு. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஹெட்ஃபோன் போடாதீங்க, இல்ல காது ரொம்ப இது பண்ணும். நார்மலா எல்லா வீடியோவும் அப்படிதான், ஹெட்ஃபோன் போடாதீங்க. ஹெட்ஃபோன் போட்டா ரொம்ப உங்களுக்கு உறுத்தும். ஸோ இன்னைக்கு மேட்சுக்கு வரும். ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர். அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்லாம் கொஞ்ச நாளைக்கு நடந்துட்டு இருக்கு. நேத்து என்னன்னா குர்னால் பாண்டியா ப்ளூ பிரிண்ட் விட்டு வெளியே வந்து திடீர்னு விளையாண்டுட்டு இருந்தான். அன்எக்ஸ்பெக்டடான நாக்கு குர்னால் பாண்டியாட்ட இருந்து வந்துச்சு. எவனுமே அடிக்க மாட்டான், அதாவது கண்டிப்பா டிம் டேவிட் எவனாவது அடிப்பான். அப்படிங்கும் போது குர்னால் பாண்டியா திடீர்னு ஒரு நாக்கு அடிச்சு எல்லாரையும் ஷாக் அடிச்சான். இன்னைக்கு என்னன்னா இந்த 14 வயசு பையன் மரண அடி 35 பால்ஸ்ல 100 ரன் அடிச்சிருக்கான். 35 பால்ஸ்ல. இவனை பார்த்தா எனக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. இவனை பார்த்தா எனக்கு லைட்டா பொறாமையா இருக்கு. இதுவரை நான் கிரிக்கெட் பிளேயரை பார்த்து பொறாம பட்டதே இல்லை. லைட்டா பட்டிருக்கேன் சில பேரை பார்த்து. ஆனா இவனை பார்க்கும் போதே எனக்கு அப்படியே வருது. உங்க எல்லாருக்கும் அந்த மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, நம்ம 14 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதே தான் எனக்கு வந்துச்சு. இவனை பார்க்கும்போது நான் 14 வயசுல என்னடா பண்ணிட்டு இருந்தேன். இவனை எந்த சின்ன பையனோடையும் கம்பேர் பண்ண முடியல. இவனை ஒரு சின்ன பையனோட கம்பேர் பண்ணா அவன் இவனோட பெரிய ஆளா தான் இருக்கான். எப்படி பார்த்தாலும் ஒரு 17 வயசு அந்த மாதிரி தான் இருக்கான். இவன் என்னன்னா வெறும் 14 வயசு. இவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். இவன்ட்ட மணி இருக்கு. செஞ்சுரி போட்டுட்டான். ஒரு டீம்ல இருக்கா. இதுக்கு மேலேயும் மணி வந்துகிட்டே இருக்கும். இவன் 2011 தான் பிறந்திருக்கான். 2011 நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமாடா? 2011 வேர்ல்டு கப் பார்த்துட்டு இருந்தேன். ஆனுவல் எக்ஸாம் டைம் அப்போதான் வேர்ல்டு கப்னா நடந்துச்சு. எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே செகண்ட் ட்ரிப் பஸ் வர லேட் ஆகும். அந்த டைம்ல ஸ்கூலை விட்டு வெளியே போய் செவிலேறி குச்சி ஸ்கூலை விட்டு வெளியே போய் தூரமா எங்கேயாவது போய் விளையாண்டுட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு அங்க ஒரு பெரிய டிவி இருக்கும், ஒரு கேன்டீன் மாதிரி, அதுல போட்டுருப்பாங்க. அங்கதான் குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் எல்லா மேட்சையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கெல்லாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 2010 முடிஞ்ச ஃபிஃபா வேர்ல்டு கப் சாங் தான் பெஸ்ட் சாங்னு பேசிட்டு இருப்போம். கிவ் மீ ஃப்ரீடம் சாங் தான் பெஸ்ட் சாங்னு பேசிட்டு இருந்தோம். வேற என்ன, பின் லாடன் செத்து போனாரு. விசித்திரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. திடீர்னு அமெரிக்கா அடிச்சு பின் லாடனை கவுத்துட்டாங்க. வேற என்ன நடந்துச்சு? ஷான் மைக்கேல்ஸ் வெர்சஸ் அண்டர்டேக்கர் தான் WWE பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஷான் மைக்கேல்ஸ் வெர்சஸ் அண்டர்டேக்கர் ரெஸ்லிங் மேனியா தான் WWE பெஸ்ட் ரெஸ்லிங் மேனியா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அந்த டைம் நான் UFC எல்லாம் பார்க்க மாட்டேன். சோ அதனால அந்த டைம் WWE அதோட WWE பார்க்க நிப்பாட்டினது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எனக்கு WWE பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. ரெஸ்லிமேனியா மட்டும் எல்லா வருஷமும் பார்த்துருவேன். UFCயும் பயங்கரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நீங்க 2011 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 2011 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த டைம்ல வந்து டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க லைஃப்ல என்னெல்லாம் போயிட்டு இருந்துச்சு? அப்படி இல்லாட்டி உங்க 14 வயசுல இருக்கும் போது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு பார்த்தே ஆகணும். ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கேனாலே என் கமெண்ட் செக்ஷன் வந்து காட்டு பயமா அடிச்சுக்கிறீங்க, கூச்சமே இல்லாம. இத உங்களோட ஹானஸ்டான ஒரு இதா போடுங்க. 2011 நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படி இல்லையா 14 வயசு இருக்கும்போது வேணா ரெண்டையும் கூட போடுங்க, நான் படிக்கிறேன், இதுதான் என் வேலை. சோ இதை மறக்காம போடுங்க. இன்னைக்கு அடிக்க என் மைண்ட் எல்லாம் அப்படிதான்டா வந்துட்டு இருக்கு. எப்படிடா அடிக்கிறான் இவன், எப்படிடா அடிக்கிறான், இதேதான் இருந்துச்சு. சஞ்சு சாம்சனே கொஞ்சம் பயந்து போயிட்டு அந்த அளவு நடந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்க்கு வந்துட்டு சுமன் கில் வரல, ரஷீத் கான் தான் கேப்டனா இருந்தான். ஏன்னா சுமன் கிலுக்கு பேக்ல ஒரு ஸ்பேம் இருக்கான். ரன் அடிக்கும் போதெல்லாம் ஸ்பேம் வராது, ஃபீல்டிங் பண்ணும் போது அந்த ஸ்பேம்லாம் வரும், ஸ்பேம் நிகழ்லாம் உங்களுக்கு வரும். அதனால அவங்களோட தெரபிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க, பிசியோதெரபிஸ்ட் வந்து இல்ல சார் நீங்க வந்துட்டு ஃபீல்டிங்லாம் பண்ணக்கூடாது, இது வந்துட்டு உங்களுக்கு சரிப்படாது அப்படின்னு இருக்காங்க. தலைவன் போய் உட்கார்ந்தா மேட்ச் முடிஞ்சிட்டு. இதுதான் நடந்துச்சு. எப்பெல்லாம் இந்த ரஷீத் கான கேப்டனா போடுறாங்களோ அப்பெல்லாம் ஒரு பெரிய இமயமலை கவுற நிலைமை வரும். இதே மாதிரி தான் 2023 நடந்துச்சு. ஹர்திக் பாண்டியா ஒரு மேட்ச் வரல, ரஷீத் கான கேப்டனா போட்டாங்க. ரிங்கு சிங் 5 6 அடிச்சு மேட்சை முடிச்சிட்டான். இன்னைக்கு இவனை கேப்டனா போட்டாங்க, மேட்சை முடிச்சிட்டான் இவன், செஞ்சுரி அடிச்சு. பட் எவனையுமே விடல. இது கரீம் ஜனத்தை கொண்டு வந்தாங்க, ஆப்கானிஸ்தான் பவுலரு. கரீம் ஜனத் இன்னைக்கு ஒரு பெரிய வெப்பனா இருக்க போறான், ஒரு சீக்ரெட் வெப்பன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜிடி வந்துட்டு கரீம் ஜனத்தை வந்துட்டு ஒரு சீக்ரெட் வெப்பனா வச்சுட்டு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னாங்க. ஒரே ஓவர் தான் 30 ரன், 3 6 3 4. எப்பா பாய போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க, கரீம் பாய போட்டு. இன்னைக்கு எவன் வந்தாலும் இன்னைக்கு டீசெண்டா ஜிடில யாரு போட்டா அப்படின்னா ரஷீத் கான். எப்பவுமே ரஷீத் கான் தான் இந்த சீசன்ல ரன் கொடுத்துருந்தான். பார்த்தா இன்னைக்கு ரஷீத் கான் தான் நல்லா போட்டிருக்கான். 4 ஓவர் போட்டு 24 ரன், ஒரு விக்கெட். அவன் தான் நல்லா போட்டிருக்கான். பிரசித் கிருஷ்ணா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான். அவனே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். பட் அவன் தான் விக்கெட் எடுத்தான். சரியான யாக்கரு, சரியான டெலிவரி. மற்றபடி எல்லாருமே அடி வாங்கினாங்க. இஷாந்த் சர்மால இருந்து. இஷாந்த் சர்மானா என்ன அடி,
ஷாய் கிஷோர்லாம் ஒரு ஓவர் போட்டு நைஸா நவுண்டு போயிட்டான். மத்தபடி பாத்தீங்கன்னா சிராஜ் ஓவர்ல அடி, எல்லாமே அடி. அங்க ஜெயஸ்வால் ஆடுறத பார்த்து ஆடுறது தெரியவே மாட்டேங்குது. ஜெயஸ்வால் அடி கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பார்க்க லைட்டா ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஜெயஸ்வாலும் இந்த வைபவ் சூரியவன்ஷியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ரெண்டு பேரும் அடிக்கிற ஷாட்டும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தலைவர் பராக் வந்தாரு, கடைசி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. டேய் இங்க பாத்தியா, இந்த லாஸ்ட் 3 மேட்ச் சோக் ஆகாம இருந்திருந்தா இந்த மேட்ச் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் பாத்தீங்களா கைஸ். நான் இந்த மேட்ச் கூட எனக்கு தோத்துருவானுங்க அப்படிலாம் நினைச்சேன். இவன் அவுட் ஆனானு டக்குன்னு இவன் நிதிஷ் ராணாவும் அவுட் ஆனா ஐயா இந்த மேட்ச் சோக் ஆக போறாங்க, இன்னைக்கு ஒரு வீடியோல இவனுக்கு புளிஞ்சு எடுத்துடணும் அப்படிலாம் நினைச்சேன். பட் பரவாயில்ல, பராகுக்கு ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சானே ஏதோ ஒரு வெறி வந்து அடிச்சு கொடுத்து முடிச்சிட்டான். பட் பராக் அடிக்கிற 6 எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். 30 ரன்ஸ் அடிச்சான், சூப்பரா அடிச்சான். நிறைய மேட்டர் இருந்துச்சுப்பா. பட்லர் கேட்ச விட்டான்ப்பா, பட்லர் ஜெயஸ்வால் கேட்ச விட்டான். என்ன பட்லரு என்ன பங்காளி அப்படின்ற ஒரு நினைப்புல வந்துட்டீங்களோ நம்ம பசங்க அப்படின்னு. நான் கூட பட்லர் நீங்க 50 ரன் அடிக்கும்போது சமையலா ஸ்டார்டிங் பட்லர் கொஞ்சம் ஸ்லோவாலா, அது கூட ஹசரங்க ஓவர் கிடைச்சா செம்ம அடி அடிச்சிட்டான். 26 பால்ல ஒரு 50 போட்டு முடிச்சிட்டான். எப்படியோ சுமன் கில் செஞ்சுரி போடுவான்னு நினைச்சேன், மிஸ். அந்த சுமன் கில்லுக்கும் இந்த சாய் சுதர்ஷன் பார்ட்னர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு ரெண்டு பேரும் விளையாடுது, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். நான் பாக்குற நேரம்னா நான் தான் சொல்றேன்ல, நான் பாக்குற நேரம்னா சாய் சுதர்ஷன் வந்துட்டு ஒரு 30+ தான் இருக்கான். இவன் அவுட் ஆகுறது அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவன் விக்கெட்டை கொடுக்கவே மாட்டேங்கிறான் அவ்வளவு ஈஸி, அப்படி நின்றுறான். சுமன் கில் சமையலாண்டா, பட்லர் சூப்பரா தான்டா. எல்லாருமே இன்னைக்கு ஜிடில நல்லா தான் விளையாடாங்க. பெரிய டார்கெட் 209 தான். இவனுங்க சோக்கா, அதான் ஆர்ஆரை பொறுத்தவரை ஒரே பிரச்சனை தான், நல்லா தான் விளையாடுறாங்க, சோக் ஆயிடுவானுங்க. இந்த லாஸ்ட் 3 மேட்ச் கொஞ்சம் பிடிச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். அந்த ஆர்சிபி மேட்ச், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஓவர்ல 9 ரன் அடிக்கணும், இந்த டிசியோட ஒரு மேட்ச் கவுத்தது, அதுக்கப்புறம் இன்னொரு டீம் ஏதோ ஒரு டீமோட கவுத்தானுங்களா, யார் அது டக்கு ஞாபகம் வரல கைஸ், ஞாபகம் வரல எந்த டீம்னு. ஏதோ ஒரு டீமோட அதே மாதிரி 9 ரன்ஸ்க்கு இதே மாதிரி நடக்கும், சொதப்பானுங்க, அது இதே மாதிரி தான். சோ இதுதான் பிரச்சனை. இவனுங்க அந்த லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் வின் பண்ணி இருந்தா மேல வந்திருப்பானுங்க. பட் பரவாயில்ல, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஜாலியா இருந்திருப்பானுங்க. அப்பாடா ஆர்ஆர் தோக்க போகுது இன்னைக்கு, நமக்கு கீழே வருவானுங்கன்னு ஆர்ஆர் சர்ட்டுன்னு மேல போயிட்டாங்க. அந்த அளவு அடி மரண அடி கொடுத்து. டேய் 12 ஓவர்ல 170 அடிச்சிட்டானுங்க கைஸ். 12 ஓவர்ல 170 என்ன அடி. சோ டயர்ட் ஆயிட்டு இவனுங்க அடிக்கிற பார்த்தா எனக்கு மைண்ட்ல எல்லாம் ஒண்ணே இன்னைக்கு பாக்குற எல்லார் மைண்ட்லயும் ஒரே ஒரு கேள்விதான் வரும், 14 வயசுல இவன் எப்படி அப்படி ஆடுறான், நம்ம 14 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் எல்லார் மைண்ட்லயும் ஓடும். நான் தான் சொல்றேன்ல, எல்லார் மைண்ட்லயும் அந்த அளவு ஃபீல் பண்ண வச்சிட்டான்டா அந்த பையன். நான் டைம் டிராவலர் இருந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது எனக்கு அடிக்கடி தோன்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் நமக்கு இருந்துச்சு, இந்த ஸ்விம்மிங் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஏர்லியா நான் பிரைம்ல இருக்கும் போது நான் ஒரு நல்ல ஸ்விம்மரா இருந்தேன். அதை விட்டுட்டேன், அது எனக்கு இன்னும் லைட்டா உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை பிடிச்சிருந்தா நம்ம ஒரு பெரிய ஸ்விம்மர் ஆயிருக்கலாமோ அப்படிலாம் தோணும் எனக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் எவனாவது பண்றவன் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நினைச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே கை கொடுக்கும். இங்க பாரு, நீ பிருத்திவி ஷாவா இருந்துட்டு போ, நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போ, ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே கை கொடுக்கும். பின்னாடி உன் ஃபேமிலியை கண்டுக்காத, எதையுமே கண்டுக்காத, ஒக்கால ஒளி அதுல மட்டும் நீ போடுறா, உங்களோட மணில இருந்து விமன்ல இருந்து கார்ல இருந்து எல்லாமே உனக்கு வந்துருண்டா. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்டா. இந்த சும்மா இந்த இவனுங்க சைட்ல சொல்லிட்டு இருப்பாங்க, ஐடி கம்பெனி அது ஃபேமிலி சிச்சுவேஷன், வாழ்க்கைன்னா பூல் இருக்கணும், ஒரு புண்டையும் வேண்டாம், உமா நீ அதுல போடு, எல்லாமே தானா வந்துருவோம் காலிக்கல. அது சொல்லுவானுங்க தெரியுமா சைட்ல, அதெல்லாம் பொறாமையில சொல்லுவானுங்க. நீ எங்க வின் பண்ணிருவியோ அப்படின்ற பொறாமையில நைஸா ஸ்னீக் பண்ணுவானுங்க அப்படியே லைட்டா. இல்லப்பா அது வந்துட்டு ஒரு டைம் வரும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நானும் இந்த மாதிரி தான்ப்பா முன்னாடி இருந்தேன், ஒரு டைமுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டுமானுங்க, ஒன்னால பண்ண முடியல சோம்பேறி பாயல அப்படின்னு சொல்லிட்டு உம்மால ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு போடா. ஸ்போர்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஏன் திடீர்னு இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. இது என்ன சேனல், இது கிரிக்கெட் சேனல். இன்னைக்கு இந்த 14 year old என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கான். சோ இன்னைக்கு மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்ரா சின்ன பயல, டே 14 வயசு பயல. இன்னைக்கு டே கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கு காரணம் இவன் தான். இன்னைக்கு மேட்சே நல்லா இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஆக்சுவலா குஜராத் பேட்டிங் வந்துட்டு வெளியே போய் தான் பாத்துட்டு இருந்தேன் உட்காந்துட்டு. ஏன்னா போடா இவனுக்கு மேட்ச் ஒரு மேட்ச் ஒண்ணு எப்பவும் போல ஒரே அந்த 4 பேர் அடிக்க போறானுங்க. கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர், ருதர்ஃபோர்ட், இந்த 4 பேர் அடிக்க போறானுங்க. பவுலிங்ல பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, சிராஜ், இவனுக்கு 3 பேர் போட போறானுங்க. அவனுக்கு கடைசி போய் சோக் ஆக போறானுங்க ராஜஸ்தான் ராயல் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த சின்ன பையன் புடிச்சிட்டான் மேட்ச. சோக்காரதுக்கு காரணம் என்னன்னா இவனுக்கு பேட்டர்ஸ் எண்டிங் வர தேவையில்லாம கொண்டு போனானுங்க. பட் இன்னைக்கு ஹிட்மேயர் எல்லாம் கேட்ச விடுவான், அந்த சாய் சுதர்ஷன் கேட்ச் எல்லாம். இன்னைக்கு ஹிட்மேயர் தான் பயங்கரமா பேசிட்டு இருந்தா கிரௌட்ல உட்காந்து, நம்ம இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பால் தலைவன் தான் கேட்ச் விட்டா, பிதிக்கிட்டு போவோம் ஹிட்மேயருக்கு பிசுக்கு அப்படின்னு. பட் இன்னைக்கு பெரிய
சொதப்பினது யாருன்னா பட்லர் தான். அந்த ஜெயஸ்வாலோட கேட்ச் விட்டது கீப்பர் க்ளோஸ் போட்டு நான் சொல்றேன் பட்லர் இந்த வாட்டி கீப்பிங் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லை. பேட்டிங் நல்லா இருந்தாலும் கீப்பிங் ஒரு மாதிரி ஆஃப் ஆன மாதிரி இருக்கிறான். ஸோ ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டானுங்க எப்படியோ. இதே தோத்துருந்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜஸ்தான் பட்லர் ரிவெஞ்சுன்னு இருப்பானுங்க. பட்லர் ரிவெஞ்சு அப்படி இப்படின்னு இருப்பானுங்க. பட் தப்பிச்சிட்டானுங்க. இனிமேல் சஞ்சு சாம்சன் வந்தா எந்த பிளேஸ்ல ஆட போறோம் அப்படின்றதும் ஒரு பெரிய இதா இருக்க போகுது. சஞ்சு சாம்சன் வந்தா எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவன் நல்லா ஆடிட்டு இருக்கான். தேவையில்லாம இவனை 1 டவுன் போட வேண்டாம். பவர் பிளேல சம்மாட்டி அடிக்கிறான். ஜெயஸ்வால் கண்டிப்பா ஓப்பனர், இவனும் ஒரு ஓப்பனர். சஞ்சு தான் 1 டவுன் வரணும் எனக்கு தெரியும். ஏன்னா சஞ்சு முன்னாடியே இருந்து ஒரு 1 டவுன் பிளேயர் தான். பட்லரும் ஜெயஸ்வாலும் ஓப்பனிங் பண்ணும்போது இவன் 1 டவுனா தான் விளையாடுவான். எனக்கு தெரிஞ்சு சஞ்சுவே 1 டவுன் வரலாம். வேற யார் நிதிஷ் ராணா 2 டவுன் வரலாம். பேர் என்ன ரியான் பராக் ஒரு 5th வரலாம். அவன் எனக்கு தெரிஞ்சு எப்படி 5th 4th எதுனாலும் அவன் கன்வீனியன்டா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பக்காவா இருக்கும் டீம். பட் சஞ்சு வருவானா? இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸே இருக்கு. சஞ்சு மூஞ்சே சரியில்லை சொல்ல போனா. நான் வந்துட்டு ஏதோ நான் சொல்றேனே உண்மையிலே ஏதோ ரிலீஸ் பண்ண போறோமா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் இயர். அவனுமே ஜாலியா இருந்த மாதிரியே இல்லை. அந்த பையனெல்லாம் பார்த்தா தம்பி நல்லா ஆடுறடா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் இட் லுக்ஸ் லைக் ஹி இஸ் ஆஃப். ஆனால் நார்மலாகவே பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். சஞ்சோட பிஹேவியர் அப்படிதான் இருக்கும். நேற்று ஃபோனில் பேசும்போது பையன் சரியா பேசல. என்ன மேட்டர்னு தெரியல. ஸோ பார்ப்போம். நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. என்னன்னா டிசி வெர்சஸ் கேகேஆர். ஐயா இதே மாதிரி தான் இந்த மேட்ச் சொன்னேன். ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஏதாவது பண்ணுங்கடா கேகேஆர். உங்க டீம் இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. கேகேஆர் வின் பண்ணா மட்டும்தான் அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டிசி ஜெயிச்சுன்னா அதுல ஒரு கிக்குமே இல்லை. டிசி எப்பவுமே ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆர்சிபியோட ஒரு மேட்ச் தோத்தாங்க. இருந்தா பரவாயில்ல டிசி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் கேகேஆர் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சா கிக்கா இருக்கும். ஸோ நாளைக்கு தயவு செய்து ஜெயிங்க, நல்லா இருக்கும். ஸோ வீடியோ பாக்குறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கேஸ், அண்ட் see you in the video and remember it always be on top. Cheers.